செந்தில் பாலாஜி தியாகிதான் என்று பல நேரங்களில் நாம் சுட்டிக்காட்டி பேசியாகிவிட்டது. காரணம், அவர் தியாகிதான். என்னென்ன தியாகங்களை அவர் செய்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி தன்னை அழைத்த போதும் ஏன் நீங்க பாஜகவுல சேரக்கூடாதுன்னு அமலாக்கத்துறை கேட்டது. அமலாக்கத்துறை புரோக்கர் வேலை செய்தா சார்? இதெல்லாம் கேட்கணும்ல ராமதாஸ். நீ எப்படியா பாஜகவுக்கு ஆள் சேர்க்கிற வேலையை செய்யலாம்? உன் வேலை என்ன? தைலாபுரம் தோட்டத்திலிருந்து வரிசையா எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுக்கிற ராமதாஸ் இந்த விஷயத்துக்கு அறிக்கை கொடுத்திருக்கணுமா இல்லையா? நிறைந்த நீதிமன்றத்துல சொன்னாரு சார் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர். ஏன் நீ பாஜகவுல சேரக்கூடாதுன்னு செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கேக்குது, இதுதான் அமலாக்கத்துறையினுடைய வேலையான்னு கேட்டார்ல. அப்ப நீங்க செந்தில் பாலாஜிக்கு ஏன் நீங்க பாஜக அழைப்பு விடுக்கிற வேலையை அமலாக்கத்துறை செய்துன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? இதே ராமதாஸ் கேட்கல. இவற்றையெல்லாம் கடந்து 471 நாள் தியாக உணர்வோடு அவர் சிறையில் இருந்தார். என்ன காரணம்? பாஜகவுக்கு எதிரான வியூகங்களை வகுக்கிற ஒரு முகமாக இருக்கிறார் என்பது மட்டும்தான் காரணம். இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை என்னன்னே தெரியாம பேசுகிறார் ராமதாஸ்.